ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, வியாழன் தோறும் விரதம் இருந்து தீபம் ஏற்றி உன் மனதார என்னை வேண்டிக் கொண்டாய். உன்னுடைய வேண்டுதலும் பிரார்த்தனையும் இப்போது பலிக்கப் போகிறது. உன் பக்தியை கண்டு என் மனம் பூரித்து விட்டது செல்லமே. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் ஒளியேற்ற உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் வந்து விட்டேன் செல்லமே. இனி எல்லாமே மாறிவிடும். உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க எதுவெல்லாம் தேவை என்று நீ என்னிடத்தில் கோரிக்கை வைத்தாயோ அந்த கோரிக்கைகள் எல்லாம் இப்போது நான் ஏற்றுக்கொண்டேன். அனைத்தையும் நான் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டேன். அதன் முதல் கட்டமாக இன்றைக்குள் உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நீ அந்த செய்தியை கேட்டு ஆனந்தப்பட போகிறாய். என் செல்லமே, உன் மனம் மகிழும்படியான ஒரு நல்ல விஷயத்தை இனி ஒவ்வொரு நாளும் உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவேன். நீ எனக்கு 1 ரூபாய் தட்சணையாக கொடுத்தால் கூட அதை 10 மடங்காக உனக்கு நான் திருப்பித் தருவேன் செல்லமே. அப்படி இருக்கும்போது நீயோ அளவு கடந்த பக்தியை என் மீது அள்ளி தெளித்திருக்கிறாய். என்னை ஆனந்தப்பட வைத்திருக்கிறாய். என்னுடைய குழந்தைக்கும் அதை போல 10 மடங்கு ஆனந்தத்தை நான் தர வேண்டாமா? என் செல்லமே, 100 மடங்கு ஆனந்தத்தை உன் வாழ்க்கையில் அள்ளித்தரப்போகிறேன். உன் அன்பான உள்ளம் கண்டு என் உள்ளம் உருகிவிட்டது. இவ்வளவு அன்பான குழந்தைக்கா வாழ்க்கையில் இத்தனை சோதனைகள் வந்தது என்று நானும் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? இந்த சோதனைகள் எல்லாம் வந்ததே உன்னை மிகப்பெரிய வெற்றியாளராகவும் உனக்கு மிகச்சிறந்த நல்லதொரு வாழ்க்கையையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை அல்லவா? என் செல்லமே, உனக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால் அதற்கு பிறகு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி வரப்போகிறது என்று அர்த்தம். நீ 1 மடங்கு சோதனையை அனுபவிக்கிறாய் என்றால் பல மடங்கு நன்மையை அனுபவிக்கப் போகிறாய் என்று புரிந்து கொள். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாயோ அதை விட 10 மடங்கு இனிமேல் நீ நன்மையை அனுபவிக்கப் போகிறாய். ஒவ்வொரு நாளும் நீ விட்ட கண்ணீர் துளிகள் எல்லாம் இனி காணாமல் போய்விடும். இனி உன் வாழ்க்கையில் கண்ணீர் என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. எப்போதும் உன் முகத்தில் சிரிப்பு மட்டுமே இருக்கும். உன்னை பார்த்து எப்போது பார்த்தாலும் இவர் இப்படித்தான் இருக்கிறார், இவருடைய வாழ்க்கை மிகவும் சோகமாக இருக்கிறது என்று ஏளனமாக நினைத்தவர்கள் மத்தியில் இனிமேல் நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய். உன்னை பார்த்து அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட போகிறார்கள். இவர்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்துவிட்டது என்று பெருமூச்சு விடப் போகிறார்கள். இனிமேல் அப்படி ஒரு மாற்றம்தான் நடக்கப் போகிறது செல்லமே. நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். மற்றவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகிறது. கவலைப்படாதே. மற்றவர்களிடம் போய் நீ கையேந்தி நின்ற காலம் மாறிவிட்டது. இனி நீ 100 பேருக்கு தானமாக தரக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தி காட்டுவேன். கவலைப்படாதே. எல்லாவற்றையும் சரி செய்து விட்டேன். போதும் செல்லமே, நீ அவமானப்பட்டது எல்லாம் போதும். இதற்கு மேலும் என் குழந்தையை நான் அவமானப்பட விட மாட்டேன். மற்றவரிடத்தில் நின்று கேட்கும் அளவிற்கு உன்னை நான் விட மாட்டேன் செல்லமே. நீதான் இனிமேல் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பாய். அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். சீக்கிரமாகவே அந்த நாள் வந்துவிடும். கூடிய சீக்கிரமாகவே உன் சாயப்பா அதை நடத்தி காட்டுவேன். தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். யாரெல்லாம் உன்னை கை நீட்டி தரக்குறைவாக பேசினார்களோ அவர்கள் எல்லாம் உன்முன் கை கட்டி வாயடைத்து போய் நிற்பார்கள். நான் அவர்களை அந்த விதம் நிற்க வைப்பேன். என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா சாயப்பா? நான் மற்றவர்கள் முன் கை கட்டியே தான் நிற்க வேண்டுமா என்று கண்ணீரோடு நீ கேட்டாய். இல்லை செல்லமே, உன் கண்ணீரை துடைத்து விட்டேன். கவலைப்படாதே. அனைத்தையும் நான் மாற்றிவிட்டேன். நல்லதே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் இனி நலமாகவே இருக்கும். யார் முன்பாகவும் என் குழந்தை தலை குனிந்து இருக்க நான் விடமாட்டேன். நீ தலை நிமிர்ந்து வாழப் போகிறாய். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.